தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர்களே, எனக்கு எல்லா பூர்வீகமும் தெரியும். ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் பாடுபட்டது கடலூரை சேர்ந்த எஸ் ராமசாமி படையாச்சு. அதற்கு அடுத்தபடியாக எங்க துரிஞ்சாவரத்தில் வெற்றி பெற்ற மாணிக்கவேல் நாயக்கர், அதற்கு அடுத்தபடியாக வேலூரை சேர்ந்த மார்க்கபந்து, அதற்கு அடுத்தபடியாக வன்னியாடிகளார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த இன மக்களுக்காக ஒரு அமைப்பித்துக் கொண்டு இடஒதுக்கீடு கேட்டார்கள். காலகாலமாக அதில் பெரியவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கேட்டார். எந்த காலத்திலிருந்து இடஒதுக்கீடு கேட்டாங்க? ராமசாமி படையாட்சி என்ற காலத்தில் 1952 வன்னீர் ஓட்டுக்கு அந்நீரில் என்று அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினாரே பெரியவர் எஸ் ராமசாமி படையாட்சி. அவர் காலத்தில் இருந்து வன்னிய பெருமக்களுக்காக இடஒதுக்கீடு கேட்டார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தார்கள், யாரும் கொடுக்கல. என் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் தான் வன்னிய மக்களுக்காக 20% என்பிசி மிக மிக பிற்படுத்தப்பட்டோ 21 பேருக்கு நினைவு ஊட்டுகின்ற வகையில் 8411 சதுரடியில 5,40,00,000 ரூபாய்க்கு இன்றைக்கு மணிமண்டபம் கட்டிக் கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியில முதலமைச்சர் அருமையான மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டு அந்த கட்டடத்தை கட்டுகிறவனும் அடியேன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற நான் தான் கழுதாரெட்டியில கட்டிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க இந்த படத்தை பாருங்க. இந்த 21 பேருக்காக நினைவு மண்டபம் கட்டிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவர்கிட்ட அமைச்சராக இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற நான் எவ்வளவு அழகான இந்த மணிமண்டபத்தை அந்த 21 தியாகிகளை நினைவூட்டுவதற்காக இந்த கட்டடத்தை இன்றைக்கு கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி வன்னிய பெருமக்களை பெரிதும் மதிக்கிற ஆட்சி, அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்துகிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. அவருக்கு கருதுல போட்டதே நீங்க தானே வரவேற்று கடைசி வரைக்கும் இந்த மஞ்சள் சாலை கலைஞர் போட்டு கொண்டிருந்தாரு. இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர். அதோடு மட்டுமல்ல, அந்த இடஒதுக்கீடுக்காக இந்த மாவட்டத்தில் பல்வேறு நிலையில போராட்டங்கள் ஒரு வாரம் பஸ் ஓடல. 21 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அதற்கு பின்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் வன்னிய பெருமக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்காக உயிர் நீத்த 21 குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு பணம் போட்டது மட்டுமல்ல, இன்றைக்கும் மாதம் அவர்களுக்கு உதவித்தொகை அளித்தது கலைஞருடைய கையெழுத்து.